இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு தான் பெரிய மாநாடு, பெரிய சம்பவத்தை பண்ணிவிட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி அது தொடர்பாக நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாஜகவுடைய இப்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். என்னென்னா முருகரும் எங்ககிட்ட தான், அப்புறம் தமிழ்நாட்டையே நாங்கள் முருகரை வச்சு தமிழ்நாட்டையே நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார்ல. ஸோ இந்த மாதிரி கருத்துக்களை கேட்கும்போது ஆளுங்கட்சியிலேருந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ரியாக்ட் பண்ணும்போது அந்த அறுபடை வீடு கண்டென்ட் உள்ளே வருது. அவர் எப்படி இந்த அறுபடை வீடு டேக்கிள் பண்ணுறாரு, யார் அவர் அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் அவர் ஒரு மேடையில் பேசுகிறார். அந்த மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறார், அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய முருக பக்தர்களும் எங்களுடைய மாநாட்டுக்கு வர்றாங்க அப்படின்ட்டு. அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் வர்றதுன்னா அறுபடை வீட்டிலேயே நாங்கள் தான் இருக்கோம். 5 வீட்டில் 5 படை எங்கள் கிட்ட தான் இருக்குது. ஏன்னா 5 படையில் எங்கள் எம்எல்ஏ தான், அந்த தொகுதி பூரா எங்கள் எம்எல்ஏ. இப்போ பார்த்துக்குங்க திமுக எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அப்புறம் வேலு இருக்குது, அப்புறம் முருகர் இருக்காருங்கிறீங்க. எங்கள் கட்சியில் தாங்க இருக்காங்க. வேலுவும் அமைச்சராக இருக்கார், துரைமுருகன் ஐயா பொதுச் செயலாளர் கட்சிக்கு. இப்படி முருகனும் வேலும் எங்கள்கிட்ட இருக்கையில் நீங்கள் என்னதான் பண்ண முடியும்? ஆக என்ன முடிவு பண்ணாலும் யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க. எங்களை மீறி எல்லாம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ராஜா அப்படின்ற மாதிரி மிரட்டும் துணியில். அதாவது RS பாரதி ஐயா பேசும்போது எப்படி பேசுவார்னு தெரியல, அவர் பாணியில் இந்த முருகரை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய இந்த சம்பவத்தை எதிர்கொண்டு இருக்கிறார் RS பாரதி அவர்கள். முருகரை வச்சு அரசியல் பண்ணுறதா தானே ஆளுங்கட்சிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தானே ரியாக்ட் பண்ணியிருக்காரு RS பாரதி அவர்கள். ஸோ அந்த ரியாக்ஷனை சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. முருகனுடைய பெயரை வைத்து இங்கே அரசியல் செய்யலாம் என்று அமித்ஷா நினைக்கிறார். நயினார் நாகேந்திரன் சொன்னார், வேலும் முருகனை வைத்துக் கொண்டு நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று. நான் அதற்கு பதில் சொன்னேன், வேலுவும் முருகனும் எங்கள் கட்சியிலே மந்திரியா இருக்கிறாங்க. மு.க. ஸ்டாலினுடைய மந்திரி சபையில வேலுவும் மந்திரியா இருக்கிறாரு, துரைமுருகனும் மந்திரியா இருக்கிறார். ஆக வேலும் முருகனும் எங்க கிட்ட தான் இருக்கிறார். அதற்கு அடுத்து கேட்டார்கள், அருவாள் திருச்செந்தூரில் ஆரம்பித்து எல்லா முருக பக்தரும் எங்களுக்கு தான் வருவார்கள். அறுபடை வீடுகளில் 5 வீடுகளிலே திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன், பழனி எம்எல்ஏ செந்தில், IP செந்தில், திருத்தணி எம்எல்ஏ நம்ம சந்திரன், பழனி ஜெய கருணாநிதி, சாமிமலை எடுத்துக்கொண்டால் அன்பழகன், திருப்பரங்குன்றம் மட்டும் கொஞ்சம் நம்ம விட்டு போனதற்கு காரணம் நம்ம நிக்கல. ஆக 60 வீடுகளில் 5 படையும் நம்ம கிட்ட இருக்கு. வேலும் நம்ம கிட்ட மந்திரியா இருக்காரு, முருகன் தான் இந்த கட்சிக்கே பொதுச் செயலாளர். ஆக நீ எவ்வளவு பெரிய மாநாடு நடத்தினாலும் ஒரே கூட்டம் போட்டு மொத்தத்தையும் எங்க பக்கம் இழுத்துருவோம். ஆக முருக பக்தர்கள் நம்ம கிட்ட இருக்கிறார்கள், எல்லா பக்தரும் இருக்கிறார்கள். அதே போல எல்லா மத தலைவர்கள் இருக்கிற இடத்துலையும் திமுக தான் ஜெயிச்சிருக்கு. வேளாங்கண்ணியும் திமுக தான் ஜெயிச்சிருக்கு, நாகூர்லயும் நான் திமுக தான் ஜெயிச்சிருக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.